எல்லாமே இந்த ஊடக வெளிச்சம் முழுவதுமே வந்து விஜய் வரவு அப்படிங்கிறதுலே இருந்ததுங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப மக்கள் இவ்வளவு கூட்டம் இருக்கு, அலர்ட்டா இருங்க, இதுல வெளியேறது கஷ்டம், இவ்வளவு நெரிசல் இருக்குங்கிறத இந்த ஊடகங்கள் வெளிப்படுத்தினாதானே வரக்கூடிய கூட்டம் குறையும், பாக்குற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். எனக்கு வந்து நான் ஒரு பத்திரிகையாரா நான் வந்து வெக்கம் இல்லாம ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், இல்லை என் துறையை வந்து கேவலமாக நான் சொல்லணும்னா, நீங்கள் சொன்னது சத்தியமான உண்மை. இந்த விஷயத்தில் ஊடகங்கள் தங்களோட கடமையை செய்ய தவறிட்டாங்க. ஒரு விஷயத்தில் ஆபத்து இருக்குன்னா, நான் வந்து ஒரு தனிப்பட்ட இன்றைக்கி நான் வந்து தனியாக சுதந்திரமாக இருக்க ஒரு பத்திரிகையாளர். எனக்கு வந்து என் முதலாளி கிடையாது, எனக்கு ஆசிரியர் கிடையாது. எண்ணத்துக்கு நான் சொல்லுவேன். இதை ஒண்டி நான் பைத்தியக்கார மாதிரி 25 நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன். இது நிறைய ஆசிரியர்களுக்கு தெரியும், நிறைய சீஃப் ஆஃப் பியூரோவுக்கு தெரியும். அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டாக, அது என்ன விளம்பரமாகும், அது என்ன டிஆர்பின்னு எனக்கு தெரியாது. களத்தில் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு பழக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது சரியில்லைண்ணே. ஒரு பெண் வந்து ஏகப்பட்ட இன்னல்களை சமாளிச்சிருக்காங்க நாமக்கல்ல, வெளியில் சொல்ல முடியாது பேரெல்லாம். நான் ஃபெடரல் பத்திரிகையில் ஒரு செய்தியை வந்தது, ஜேர்னலிஸ்ட்டுக்கு பர்டிகுலராக விமென் ஜேர்னலிஸ்ட்டுக்கு சேஃப்டி இல்லை கவர் பண்ண போனால் அப்படின்னு மதுரை மாநாடப்பவே வந்தது. அதே மாதிரி இவ்வளோ க்ரூ போடாதீங்க, இவ்வளோ க்ரூ போட்டால் க்ரூவால் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டும் பேசியிருக்காங்க. ஆனால் தொழில் போட்டியிலையும் விஜய் காலையில் ஏஞ்சாரு, விஜய் வெளியில் வந்துட்டார், விஜய் கையாட்டினார், விஜய் ஏர்போர்ட்டில் வந்துட்டார், இதோ வந்து விட்டார் விஜய், அதோ வந்து விட்டார் விஜய் சொல்லிட்டு இந்த 40 பேர் இறந்தாங்க இல்லையா, இதுக்கு கொஞ்சமாச்சு அந்த காட்சிகள் பார்க்கும்போது குற்ற உணர்வு கொஞ்சமாச்சு குத்தணும். கூட்டம் அதிகமாக இருக்குது, நிருபர் என்ன நினைக்கிறீங்க, இது சேஃப்டி நினைக்கிறீங்களா அப்படின்னும் போது அப்படி ஒரு கேள்வி அங்கே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, லைவ் நீங்க காட்டுறீங்கன்னா காட்டும் போது நீ சொல்ல வேண்டியதுதானே, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தண்ணி இல்லை, வசதிகள் இல்லை, இனிமே வர்றவங்க யோசிக்கணும், கூட்டத்தை நிறுத்தணும், காவல்துறை இதுல பார்க்கணும், அரசு கொஞ்சம் கவனத்தை திருப்புங்க, ஒரு அலர்ட் கொடுத்திருந்தா கூட கிடையாது, அடுத்த வர கூட்டத்தை நிறுத்தி இருக்கலாமோ மனசு கஷ்டமா இருக்கு. சொன்னீங்க நெறியாளர். நம்மளும் வந்து வெட்கி தலை குனியணும். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்துறது பத்திரிகை துறையோட தர்மமா இல்லையா?